வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆடி பௌர்ணமி ஸ்பெஷல் அன்னவரம் பிரசாதம் ரெடி பண்ண போகிறோம். இது ஆந்திர பிரதேசில் இருக்கிற அன்னவரம்னு சத்யநாராயணா கோயிலில் ரொம்ப பிரசித்தி பெற்ற பிரசாதம். இதை நம்ம எப்படி வீட்டில் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வணக்கம். இந்த அன்னவரம் ஸ்பெஷல் பாயாசம் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இதில் ஒரு 5-6 முந்திரி பருப்பு, திராட்சை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சையை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது அன்னவரம்ன்றது ஆந்திர பிரதேசில் அன்னவரம்ன்ற ஊரில் இருக்கிற ஒரு சத்யநாராயணா கோயிலோடைய பிரசாதம். இது பௌர்ணமிக்கு சத்யநாராயண பூஜை செய்கிறவங்க இது நல்லா தெரியும். அதுவும் அங்கே அந்த கோயில் பிரசாதம் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கி ஆடி பௌர்ணமிக்கு அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் முந்திரி திராட்சை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். நான் ஒரு டம்ளரால் இந்த அளவுக்கு கோதுமை நொய், சம்பா கோதுமை நொய் எடுத்துருக்கிறேன். இதை இந்த நெய்யிலே போட்டு நம்ம லைட்டாக வாசனை வர்ற பக்குவத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா நெய்யில் வாசனை வர்ற பக்குவத்துக்கு வறுத்துக்கிட்டு நம்ம எந்த அளவில் எடுத்தோமோ அந்த அளவுலேயே தண்ணி 3 டம்ளர் ஊற்றிக்கலாம். கப்பில் எடுத்துக்கிட்டு மெஷர்மெண்ட்டு கப்பால் எந்த அளவாக இருந்தாலும் 3 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. எந்த பாத்திரமோ அந்த அளவுலேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஸ்லோவில் வச்சு நம்ம குக்கரில் விசில் போட்டு ஒரு விசில் வந்த உடனே எடுத்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் கேஸ் வெளியே வரும்போது நம்ம விசில் போட்டு ஒரே விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது கேஸ் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒரு விசில் தான் வச்சேன் பாருங்கள். இப்போது நல்லா வெந்து இருக்குது நம்ம கோதுமை நொய், சம்பா கோதுமை நொய். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லம் ஒரே கப்பு, எதில் அளக்குறீங்களோ அதிலேயே ஒரு கப்பு. உங்களுக்கு ஸ்வீட் அதிகம் வேணும்னா 1.5 சேர்த்துக்கலாம். எங்களுக்கு நார்மல் ஸ்வீட்டே சரியாக இருக்கும். இப்போ இதை போட்டு கிளறிட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வெல்லம் நல்ல பாகு வெல்லம், கல் மண் தூசி இல்லாத வெல்லம். இது உங்கள் வெல்லம் கொஞ்சம் கல் மண் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சு வெல்லத்தை கரைய வச்சு வடிகட்டி ஊற்றிக்கோங்க. இது நான் பியூர் வெல்லம்ன்றதுனால நான் அப்படியே கலந்துக்கிட்டேன். இப்போ இதை அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த 1 டம்ளர் வெல்லம் 1 டம்ளர் நொய்க்கு கரெக்டாக இருக்குது. இனிப்பு அதிகமாக வேணும்னா ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இனிப்பு அதிகம், ஆடி மாதம் விசேஷ நாள், அதிகமாக இனிப்பு சாப்பிட்றதுனால இனிப்பு நார்மலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் 1க்கு 1 போட்டிருக்கிறேன். இப்போ இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா சுண்டி வரட்டும். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். இது வாசனையாக இருக்குன்றதுனால நான் போடுறேன். இன்றைக்கி ஆடி பௌர்ணமிக்காக இந்த ரெசிபி செய்கிறேன். அது அப்படியே உங்களுக்கு வியூவர்ஸுக்கு அப்லோட் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு இன்னும் கொஞ்சம் திக்கான பிறகு நம்ம பொரித்து வச்சுருக்க இந்த முந்திரி பருப்பு, திராட்சையை போட்டு இறக்கி நம்ம நைவேத்தியம் பண்ணிட வேண்டியது தான். இருக்கட்டும், பார்க்கலாம். அதுதான் நம்மளுடைய அன்னவரம் பிரசாதம், சத்யநாராயணா கோயில் பிரசாதம் நமக்கு வீட்லேயே ரெடி ஆகிடுது. இருந்தாலும் எவ்வளோ செஞ்சாலும் கோயிலில் செய்கிற மாதிரி வராது. ஆனால் நம்ம இந்த பௌர்ணமிக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு டிஷ் இனிப்பு செஞ்சு இந்த ஆடி மாத பௌர்ணமிக்கு நம்ம படைக்கலாம். எந்த நாளில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை இறக்கி மாற்றிக்கலாம். நம்மளுடைய அன்னவரம் பிரசாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறுபடியும் வேறு ஒரு பதிவில் பார்க்கலாம். ஆடி மாதம் எல்லோரும் நல்லா தெய்வத்தை கும்பிட்டு நல்ல சந்தோஷமாக இருங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.